அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாள். என்றைக்குமே ஒரு பிள்ளைக்கும் ஒரு பொண்ணுக்காகட்டும் யாருக்கா இருந்தாலும் அப்பா தான் ஹீரோ. அப்பா தான் அவருடைய வழி காட்டி. என்றைக்குமே கடவுளோட அனுகிரகம் தான் அப்பான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அனுகிரகமே நம்மளுக்கு அப்பா அமைஞ்சா அதை விட ஒரு கொடுத்த வச்சா யாருமே கிடையாது. அப்படி ஒரு கொடுப்பனை உள்ள நான் கொடுத்து வச்சேன்னு தான் சொல்லுவேன். என்னுடைய அனுகிரகம் எனக்கு அனுகிரகமா எங்க அப்பா அமைஞ்சாரு. எனக்கு அனுகிரகம் அப்பா அமைஞ்சாரு காரணம் ஐயப்பன் தான். அவருடைய பக்தி எனக்கு செலுத்தினாரு. அந்த பக்தியின் பெயரா அவர் வேண்டுதல் பெற ஐயனுடைய கருவறையில் கருவை உருவாக்கி அன்னையின் தாயின் கருவறையில் கருவை உருவாக்கி மணிகண்டனாக என்னை பிறக்க வைத்த என் தந்தை அவன் அன்னை அவன். இன்னைக்கு என்னுடைய தந்தையோட நாள், என் ஐயனுடைய நாள், இன்றையோட நாள். அவனோட ஆசீர்வாதத்தோடு தாம் பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி செதுக்கணும், அவனை எந்த இடத்துக்கு முன்னேற வைக்கணும், அவனை மாதிரி அன்னதான பிரபுவா உருவாக்கணும், அப்படியெல்லாம் தாம் பிள்ளைய கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிமிஷமா என் தந்தை, என் ஐயப்பன், என் அன்னை பார்த்து பார்த்து என்னை வளர்த்து நிற்கிறான். இன்னைக்கு நீ அப்பா ஐயப்பனை சொல்லத்துக்கு வார்த்தைகளே கிடையாது. அப்படியேப்பட்ட ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடித்த ஒரு இஷ்டமான தெய்வம் எல்லாருமே உங்களுடைய தந்தை தான். குலதெய்வமாக இஷ்டமா எல்லாமே தந்தை தான். அந்த தந்தை நாள் என்று பகவானை நினைத்து எல்லாருமே சந்தோஷமா வழிபடுங்க. என்னுடைய தந்தை, என் அப்பன், என் ஐயப்பன், என் குருநாதன், என்னுடைய சேவகன், என் ஐயப்பன். அவரோட நான் வாழ்த்தி அவரோட அருளாசியோட அப்போட ஆசீர்வாதம் வாங்கி பெரும் பிரார்த்தனையோடு வாழ்கிறேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. எல்லாரையும் இந்த உலகத்தில் அனைத்து சர்வசக்தியிலும் சந்தோஷம் வாழ வைத்து எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்க இந்த பகவானே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.